நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா குபேரன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுனா, நாசர் மற்றும் பத்மாவதி படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு. அவர் தான் அதில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கடல்லேருந்து மீத்தேன் எடுக்கிற ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து அழகும் பெருமாள் டைரக்டர் அழகும் பெருமாளுடைய பார்வையில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து வேற ஹையர் அஃபீஷியல்கிட்ட சொல்லுவாங்க சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து டைரெக்டாக வந்து ஒரு தொழிலதிபர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா என்ன லாபம், நம்மளே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மினிஸ்டர்கிட்ட வந்து பேரம் பேசுவார். இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக எங்கள்கிட்டே கொடுங்க, நாங்களே இந்த மீத்தேன் கேஸ் பிளான்ட்டை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ அவர் எடுத்து பண்ணுறதா கேட்பாரு. ஸோ அதுக்காக வந்து 1,00,000 கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைப்பார். ஸோ அந்த பணத்தை வந்து டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, பாதி பிளாக் மணியாகவும் பாதி ஒயிட் மணியாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ வந்து சிபிஐ ஆஃபீஸரை ஏற்கனவே இருந்த நாகார்ஜுன் வந்து இந்த வேலையை பண்ணுவார். அவர் வந்து ஜெயிலேருந்து வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நாகார்ஜுன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கம்பெனி வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே 100 கோடி மேலே கட்ட வச்சவர். ஸோ அதே கம்பெனி வந்து இந்த வேலையை வந்து அவர் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மணியை வந்து ஒயிட் மணியாக மாற்றணும்னா இந்த பணத்தை பற்றியும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்களை பற்றியும் பெருசாக அறிவில்லாத ஒரு நாள், இந்த டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியாத யாரையாவது ஒரு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அவரே அந்த ஐடியா கொடுப்பாரு. ஒரு 4 பிச்சைக்காரங்க தான் இதுக்கு வந்து சரியானவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 4 கம்பெனி ஓப்பன் பண்ணி அவங்க மூலிமா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவார். ஸோ அப்போ தேடும்போது தான் வந்து தனுஷ் வந்து திருப்பதி கோயில் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. மற்ற 4 பேரும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மொழி, அவங்க எல்லாருமே 4 பேரையும் கொண்டு வந்து வச்சு அவங்க மூலிமா அந்த பயோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, கண் விழி பார்த்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் 4 பேரையும் கொண்டுணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானு. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா படம் அதாவது மூணு பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பயோமெட்ரிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியாக இருக்கிற அந்த 10,000 கோடி வந்து தனுஷ் பேரில் இருக்கும். ஸோ தனுஷ்டையும் அவருடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் பயோமெட்ரிக் பண்ணிடுவாங்க கண்ணில். பட் அவனுக்கு சாகடிக்க காரில் கூட்டு போகும்போது ஷூட் அவுட் பண்ணுவாங்க. அவர் தப்பிச்சு ஓடுறாரு. அந்த பயோமெட்ரிக் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். உடனே ஸ்டாப் ஆகி சர்வர் டவுன் ஆகி கட் ஆகிடும். ஸோ அந்த 10,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அப்படியே நின்றுடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் தனுஷை தேடி போகும்போது அவர் வந்து கையில் கிடைக்கவே மாட்டார். நடுவில் ராஷ்மிகா வந்து ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுவாங்க, ஹீரோயின். ஸோ அவங்களுடைய போர்ஷனும் ஒன்றா காமிச்சிருப்பாங்க, 2 பேரும் ட்ராவல் ஆகிற மாதிரி. நார்மலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா படத்தோடைய 3 மணி நேரம் படம். அதில் 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தவறவிட்ட பிச்சைக்காரனை தேடுற மாதிரி தான் கடைசி வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேக் தான் ஆகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸ்லோவாக போகுன்றத விட கதை பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு தான் போர் அடிக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் வர மாதிரி தான் இதில் அந்த படம் பூரா ஓடிட்டு இருப்பாரு. அந்த படம் பூரா ஓடிட்டு இருக்கும்போது தோணாத விஷயம் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் தோணும். ஸோ அது என்னன்னா, அந்த பணத்தை வச்சு திருப்பதி, ஹைதராபாத், டெல்லி, ஸோ கடைசியாக அவருக்கு தோணும் அந்த பணத்தை வச்சு டெல்லி, மும்பை, திருப்பதி, மற்ற தமிழ்நாடு மற்ற இடங்களில் உள்ள பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நம்ம வீடு, மருத்துவம், கல்வி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கடைசியாக அதை செஞ்சாரா இல்லையான்றது தான் கதை. இதில் வந்து பாக்கியராஜும் அவர் கூட திருப்பதி கோயிலில் பிச்சை எடுக்கிற ஒரு பெரியவராக வருவார். அவர் தான் அவருக்கு குரு மாதிரி கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆவார். கடைசியில் கிளைமேக்ஸில் தான் வந்து அவரை மீட் பண்ணுவார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் இருக்கும். இந்த படத்தில் சாங்கும் இருக்காது, ரொமான்ஸும் இருக்காது, பெருசாக டைவெர்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ இதில் நாகார்ஜுனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸர். அவருடைய நேர்மைக்காக வந்து கிடைச்ச பரிசா அந்த ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து வெளில வந்து அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவார், வில்லனோட கம்பெனிக்காக. ஸோ அந்த வில்லனோட கம்பெனிக்காக ஒர்க் பண்ணும்போது அதுலேயும் நேர்மையாக இருக்க முடியாது அவரால். ஸோ திரும்பவும் இவங்க கூட சப்போர்ட் பண்ணி அவர் வந்து கடைசியாக ஷூட் அவுட் ஆகும்போது அவர் இறந்துருவார். நாகார்ஜுன் அவருடைய கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோஷனுக்காக பேசலாம், ஒன்று படம் வெற்றியானதுக்கப்புறம் பேசலாம். எதுலேயும் இல்லாமல் படம் ப்ரொமோஷனுக்காக வந்து ரொம்ப ஃபயராக அப்படி இப்படின்னு பேசி அந்த படம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய தெலுங்கு படங்கள் தமிழில் டப் பண்ணி தமிழில் ரீமேக் பண்ணி பெருசாக ஓடினது கிடையாது. முக்கியமாக ஒரு சில படம் தான் பிரம்மாண்டமாக, பாகுபலி அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் நிறைய ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படம் சரியாக போகிற மாதிரி தெரியல. கதையோட வந்து நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
படம் ஃபுல்லாக ஓடுற மாதிரி தேடுற மாதிரியும் ஒரு சாங் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் படம் ஃபுல்லாக ஓடுற மாதிரி இருந்ததுன்னா எந்த ஆடியன்ஸும் பெருசாக ரசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோடைய கதை இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சேகர்ன்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு, தெலுங்கு டேரக்டர். ஸோ இந்த குபேரா படத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா என்னன்னா, ஆடியோ லான்ச் தான் அளவாக பேசுங்க, படத்தோட அளவையும் கொஞ்சம் குறைங்க அப்படின்றதான் இந்த படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஈவன் சக்ஸஸ்க்கு அப்புறம் கூட கொஞ்சம் அளவாக பேசினா அடுத்த படம் நல்லா ஓடும், நல்லா எடுக்கலாம், அடுத்தது நல்ல எஃபர்ட் போட்டு படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இது படம் வந்து ரொம்ப லேக் தான். 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது, போர் அடிக்கும். ஒன்ஸ் பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். ஓகே, தேங்க்யூ.